எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் சாஃப்டான ரவை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது செஞ்சு முடிக்க ஒரு 30 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் இப்படி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சோண்டு சேர்த்தாலே போதும். ஏன்னா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அது கடிப்பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா இது மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கூட இது கூடவே சேர்த்துக்கிறேன். இஞ்சி கூட அதே மாதிரி தான், ரொம்ப பெருசாக நறுக்கிறாதீங்க. ஏன்னா இட்லி சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா அந்த இஞ்சியோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பிடிச்சா நறுக்கிட்டிங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிட்றலாம். இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இந்த வெங்காயத்தோட கலர்லாம் மாறி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு 3 கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய கேரட்டை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கிறேன். கேரட் எதுக்காக சேர்க்க சொல்கிறேன்னா இது வந்து நேச்சுரல் கலர் கிடைக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இது கூட 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து வறுப்பட்ட ரவையாக இருந்தால் கூட கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கிட்டிங்கனாலே அந்த கேரட்டோட கலர்லேயே நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கலர் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளிச்ச தயிராக எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் நார்மலாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நல்லா ஊறட்டும். அப்போ வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா ஊறி போயிருக்குது. இப்போ வந்து இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கலந்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்னொரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்பவும் தண்ணி சேர்த்துட வேண்டாம், அதே நேரத்தில் ரொம்பவும் திக்காக மாவு வச்சுக்க வேண்டாம். அப்புறமா இட்லி வந்து ஹார்டான மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நான் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோடா உப்பு சேர்க்கலனா கூட பரவாயில்ல, சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வரும் இட்லி. அதுக்காக தான். ரொம்பவும் சோடா உப்பு சேர்த்துட வேணாம், சும்மா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மாவுமே ஊற்றியாச்சு. பாத்திரத்தில் தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ வந்து அந்த இட்லி தட்டு பத்திரமா அந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நான் செய்யும்போது எனக்கு கரெக்டாக 9 இட்லி வந்துச்சுது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. இட்லி வந்து வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போது
இப்போ வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரவை இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நார்மல் இட்லி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை வந்து கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆகும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பட்டன் அமைக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.